எப்பொழுது மகிழ்ச்சி என் வாழ்க்கையில துளிர்விடும், இந்த வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நேராய் திரும்ப முடியுமானால், ஒன்று, அவர் என்மேல் வைத்திருக்கிற கோபத்தை மாற்றி அவர் எனக்காக பரிதபிப்பாரானால், நான் விசுவாசிக்கிறேன் அவர் கிருபை என்மேல் இறங்குமானால் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம் என்னோடு உண்டு. வருத்தங்களும் சஞ்சலங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலையிலே அவர் கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, நீங்கள் சுகித்திருக்கும்படி, உங்கள் வாழ்வு செழித்திருக்கும்படி அந்த கிருபை உதவி செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் கிருபையை காலையிலே பெற வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னதாக வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னதாக செழித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அவருடைய கோபத்தை விட்டு நீங்கி அவர் எனக்காக பரிதபிக்கிறதையும், இரண்டாவது, ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அவர் கரத்திலே தன்னுடைய நாளின் துவக்கத்தை ஒப்பு கொடுத்ததினாலும் அவர்கள் வாழ்ந்தும் சுகித்தும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?